Hey traders, welcome all. Krishna here. ஸோ லாஸ்ட் வீக் போஸ்ட் பண்ண வீடியோலே கிளியராக சொல்லியிருந்தேன். நிஃப்டி வந்து பீரிஷாக இல்லை அண்ட் இந்த வார் இஷ்யூனாலெல்லாம் மார்க்கெட் வந்து அதிகப்படியாக ஃபால் ஆகாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ மண்டே பார்த்தீங்க அப்படின்னா கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. எகெயின் அங்கேருந்து கண்டினியூ செல்லிங் ப்ரெஷர் இல்லை. மார்க்கெட் என்ன தான் டவுன் சைடில் போனாலுமே அங்கேருந்து ரெக்கவரி ஆகி ஒரு 150 பாயிண்ட்ஸ் தான் நெகட்டிவில் க்ளோஸ் ஆச்சு. ஸோ அப்போயே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் நம்ம மார்க்கெட் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக நம்ம மார்க்கெட் வந்து அப் சைடில் தான் மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு 1 மந்த் பிஃபோரே நான் கிளியராக சொல்லியிருந்தேன், நம்ம மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்குது அண்ட் நிஃப்டி வந்து நியூ ஆல் டைம் ஹை போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம்னு சொல்லியிருந்தேன். அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து எகெயின் அதோட ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி பிரேக் பண்ணிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூ நான் அப்டேட் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ இங்கெல்லாம் செக் பண்ணிங்கன்னா தெரியும் டெலிகிராம் சேனலில். பட் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே, அதாவது டே பை டே நம்மளோட ட்ரேட் செட்டப்க்கு ஏற்ற மாதிரி நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருந்தேன், நம்ம மார்க்கெட் வந்து எகெயின் பாசிட்டிவ் சைடு தான் போகும். அண்ட் பாரதி ஏர்டெல்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாக்கை பற்றியுமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 100+ பாயிண்ட்ஸ் வந்து இந்த வீக்கே நமக்கு மூவ்மெண்ட் கொடுத்துருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி ப்ரைவேட் பேங்க்ஸுமே நீங்கள் வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ பேங்க்ஸுமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ எப்படி அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அண்ட் கம்மிங் டேஸில் மார்க்கெட் எப்படி போகலாங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், நிஃப்டி வந்து ஸ்ட்ராங் புல்லிஷாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே பாருங்கள், கண்டினியூவாக ஒரு 2 மந்தாக இந்த ரேஞ்சிலேயே தான் நிஃப்டி வந்து ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகே, ஸோ இந்த ரேஞ்சை வந்து லாஸ்ட் வீக் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ ஒரு அப் ட்ரெண்டில் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. எகெயின் நல்லா கன்சோலேட் ஆகி ஒரு பிரேக் அவுட் பண்ணியிருக்கு அப்படின்னா மார்க்கெட் வந்து எகெயின் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப அதிகம். மேபி எந்த ஒரு டிப் கொடுத்தாலுமே எகெயின் நான் லாங் சைடு எடுக்க தான் பார்ப்பேன். ஸோ கண்டினியூவாக நிஃப்டி வந்து இந்த ஜோனை, அதாவது ப்ரீவியஸாக போன இந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். என்ன தான் பிரேக் பண்ணாட்டினாலுமே கண்டிப்பாக இந்த ஜோன் வர போகலாம். போயிட்டு மேபி அங்கேருந்து கூட சம் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம், இல்லை அங்கேருந்து ரிவர்சல் ஆகலாம், அதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் இப்போதைக்கு ட்ரெண்டு வந்து புல்லிஷாக இருக்குது. ஸோ கிளியராக இந்த ஜோனை வந்து நிஃப்டி பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ கண்டினியூவாக மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதே மாதிரி பாரதி ஏர்டெல் அந்த ஸ்டாக்கை பற்றியுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ எக்ஸாக்ட்லி இந்த பிரேக் அவுட் கேண்டிலில் தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருந்தோம். ஸோ நானுமே உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த லெவலை பிரேக் பண்ணி லாஸ்ட் வீக் வந்து நியூ ஆல் டைம் ஹை வந்து இந்த ஸ்டாக் போச்சு கரெக்டாக. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், கண்டினியூவாக இங்கேருந்து உங்களுக்கு பையிங் ப்ரெஷர் தான். ஸோ கிட்டத்தட்ட 1925 2027, ஸோ 100 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ கண்டினியூவாக நீங்கள் இதை வந்து ட்ராக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்ட்ராடே ஆர் ஸ்விங்கில் கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராஃபிட் நீங்கள் புக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போயும் பாருங்கள், இது ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி அப் சைடில் போயிட்டுருக்கு. ஸோ நமக்கு தெரியாது, மேபி ஒரு 2300 ஆர் 400 கூட கம்மிங் டேஸில் போகலாம். பட் பிளைண்டாக வந்து நீங்கள் என்ட்ரி எடுக்கக்கூடாது. கிளியராக உங்களுக்கு வந்து இன்ட்ராடேலையோ இல்லை ஸ்விங்கிலையோ ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். ஸோ அதே மாதிரி ப்ரைவேட் பேங்க்ஸ் பற்றியுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ பேங்க் நிஃப்டியை பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது எகெயின். ஸோ இதுவுமே கண்டினியூவாக மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். நம்ம நிஃப்டியும் ஆல் டைம் ஹை எகெயின் போகும்போது பேங்க் நிஃப்டியுமே மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதே மாதிரி ஆக்சிஸ் பேங்க் பாருங்கள், அதுவுமே இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி சர்வைவ் ஆகிட்டுருக்கு. ஸோ நல்லா கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா 2 வீக்ஸ் பிஃபோர் வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துச்சு அப் சைடில். ஓகே, ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட்லாம் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு. பட் ஆக்சிஸ் பேங்க் வந்து அதிகப்படியாக செல் ஆஃப் ஆகலை. அது அங்கேருந்து ரிவர்சல் ஆகி கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போயுமே இது வந்து வேலிட் தான், மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். பட் HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா எகெயின் பாருங்கள், ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு கரெக்டாக. ஸோ கண்டினியூவாக மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இந்த ஜோனில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் இந்த பர்டிகுலர் கேண்டிலில். ஸோ இங்கேருந்து இதுவும் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 70 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அப் சைடில் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இதுவுமே ஃபர்தராக மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதையுமே நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். எகெயின் அதே மாதிரி ICICI பேங்க்கும் பார்க்கலாம். ஸோ இதுவுமே பாருங்கள், ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இப்போ இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில். ஸோ கண்டினியூவாக ப்ரைவேட் பேங்க்ஸில் இல்லாமல் அதிகப்படியாக லாங் ட்ரேட் பீப்புள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறதுனால எகெயின் இந்த
ஐசிஐசிஐ பேங்குமே இந்த ஜோனை பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப அதிகம். மேபி இந்த வீக் வந்து பிரேக் பண்ணி அதிகமாக மேலே போகலாம், இல்லை ஒரு கன்சல்டேட் கூட பிரேக் அவுட் கொடுக்கலாம். ஸோ எதாக இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நம்மளோட மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா பை அண்ட் டிக்ளைனில் தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு டிப் கொடுத்தாலுமே நீங்கள் வந்து லாங் ட்ரேட் எடுக்குது பாருங்கள், அதுதான் ரொம்பவே நல்லது. அண்ட் இண்டிவிஜுவலாக நீங்கள் போய் ஸ்டாக்கை பிக் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பெல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டராக இருக்கட்டும், ஏன்னா அது எல்லாமே கன்சோலேட் ஆகிட்டு இருக்கு. மேபி அதில் எல்லாம் எகெயின் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக லாங் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதையுமே வந்து ஃபைன் பண்ணி இன்ட்ராடே ஆர் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம். ஸோ கண்டினியூவாக நீங்கள் போய் அனலைஸ் பண்ணுங்கள். நிஃப்டி 50 ஸ்டாக் ஆகட்டும், இல்லை எஃப்என்ஓ செக்யூரிட்டிஸில் அதிகப்படியாக வால்யூமில் ட்ரேட் ஆகிற ஸ்டாக்கை வந்து நீங்கள் பிக் பண்ணிங்க அப்படின்னா இன்ட்ராடேயில் நல்லபடியாக நீங்கள் வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். ஸோ கண்டினியூவாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் சொன்ன ஸ்டாக்ஸ் எல்லாமே நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீக் நிஃப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நான் அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகே, உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினெட்லி ஐ வில் ஹெல்ப் யூ அவுட். நம்ம ஷேர் பண்ணுற கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.